ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். தை மாத பொது பலன்களை இப்ப பார்க்க போறோம். தை மாதம்னா என்ன அப்படின்னா, மகர ராசிக்கு, அதாவது சனி பகவானோட மகர ராசிக்கு சரராசிக்கு சூரியன் வர்றதுதான் தை மாதம். இந்த மாதம் முழுதும் 30 நாள் மகர ராசியில தான் இருப்பாரு. கூடவே செவ்வாய் உச்ச நிலையில இருப்பாரு. 29 நாள் உச்ச நிலையில இருப்பாரு. சூரியனோட சேர்ந்து உச்ச நிலையில இருப்பாரு. இன்னொன்னு சுக்கரனோட சேர்ந்து பிருகுமங்கல யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யோகத்துல செவ்வாய் இருப்பாரு. அதே மாதிரி புதனும் மகரத்துல இருப்பாங்க. 4 கிரகங்கள் மகரத்துல இருக்கிறது மகர ராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ராகு பகவான் கும்பத்துல இருப்பாரு. மீனத்துல சனி பகவான் இருப்பாரு. குரு மிதுனத்துல இருப்பாரு. கேது பகவான் சிம்மத்துல இருப்பாரு. இதுதான் கிரக நிலைகள். இதை வச்சு நம்ம தை மாத பொது பலன்களை நம்ம பார்ப்போம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களோட பிறந்த நாள், நேரம், பிறந்த இடம், இந்த 3ஐயும் கொடுத்தீங்கன்னா துல்லியமான பலன்கள் தசாபுக்தி அடிப்படையில உங்க ஜனனகால ஜாதகத்துல அதை வச்சு நம்ம துல்லியமா கணிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஆன்மீக ஆர்வலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். மகர ராசி நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். மகர ராசியோட ராசி நாயகன் சனி மூன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல சிறப்பு. அதுவும் குருவோட வீட்டுல இருக்கிறது அதுவும் சிறப்பு தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க ராசிநாதன் நல்லாவே இருக்கிறாரு. உங்க ராசியில உச்ச கிரகம் இருக்கிறது ஒரு நல்ல விசேஷம்தான். இந்த காலகட்டத்துல என்ன, செவ்வாய் அங்கெல்லாம் ராசியிலே இருந்தா கோபங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். செவ்வாய் உச்சமடைகிறாருல, ஆனாலும் அந்த கோபம் நியாயமானதாக இருக்கும். ஏன்னா சுக்கரனோட பிருகுமங்கல யோகத்தோட தான் செவ்வாய் இருக்கிறாரு. கோபங்கள் வரும். கோபத்தை கொஞ்சம் நியாயமான கோபம் தான் இருந்தாலும் கட்டுப்படுத்திக்கிட்டா உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்தை பார்ப்பாரு செவ்வாய். ராசிக்கு 7 பார்க்கும்போது கணவன் மனைவி கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் விலகக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். 20 நாள் உங்க ராசியிலேயே சுக்கரன் இருப்பாரு. சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல மனநிலையில தான் இருப்பீங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துக்கு சுக்கரன் போகும்போது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அது நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ரொம்ப நாளா குடும்பம் அமையல அப்படின்னா குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது இளைய சகோதரன் கிட்ட கொஞ்சம் மனக்கசப்பு, கருத்து வேறுபாடுகள் இளைய சகோதர சகோதரிகள்கிட்ட இருக்கதான் செய்யும். அதை விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பாரு. வேலைகள்ல ரொம்ப நாளா வேலை இல்லை அப்படின்னா வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உண்டு. வேலைகள் புதுசா இப்ப வேலையில ஒரு ரொம்ப நாளா நான் ப்ரொமோஷன் கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதவி உயர்வு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் கிடைக்கவே இல்லை. எப்பதான் கிடைக்கும்னு இந்த காலகட்டத்துல 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது பதவி உயர்வெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. ஏன்னா 10ஆம் இடம் தான் பட்டம், பதவி, புகழ்னு சொல்லுவோம். 6ஆம் இடத்துல இருந்து உங்க 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பாரு. ஏற்றுமதி இறக்குமதி ஸ்தானம், ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணிக்கிறவங்கலாம் நல்லாவே இருக்கும். அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது ஓடிக்கொண்டே நகர்ந்து கொண்டே ஆட்டோ, பஸ், லாரி அந்த மாதிரி ஓடிக்கொண்டே தொழில்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்கலாம் நல்லாவே இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி ஃபாரின் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்துல ஃபாரின் வாய்ப்புகள் ரொம்ப நாளா முயற்சி பண்றேன் கிடைக்கவே இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்துல கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணா கண்டிப்பாக பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழல்கள்லாம் கண்டிப்பா உண்டு.
நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா, கீழ நம்ம நம்பர கான்டாக்ட் பண்ணீங்க. உங்களோட நாள், நேரம், இடம் இந்த 3ம் டேட்டு, டைமு, பிளேஸ் இந்த 3ம் குடுத்தீங்கன்னா, தசாபுக்தி அடிப்படையில துல்லியமான பலன்கள உங்களுக்கு கண்டிப்பா சொல்லலாம். நன்றி, வணக்கம்.